ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். பிஃபோர் டே நைட்டு நான் இட்லி மாவு ஊற வச்சு அரைச்சி வச்சாச்சு. ஸோ மார்னிங் வந்து அதை நல்லா புளிச்சிருச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றி வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ஒரே குழம்பு தான் வைக்க போகிறேன். என்ன குழம்பு அப்படின்னா மீன் குழம்பு தான். ஸோ மதியம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சு உலையும் வச்சாச்சு. மீன் குழம்பு வந்துட்டு நான் மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். ஸோ சின்ன வெங்காயம் எல்லாமே தோல் உரித்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தை வதக்கி பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு வதக்குனதுக்கப்புறமா தக்காளியுமே குட்டி குட்டியாக வெட்டி அதில் போட்டு வதக்கிட்டு இந்த சாம்பார் பொடி வந்து தேவையான அளவு போட்டு புளி நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி இட்லிக்கு தேங்காய் சட்னி வேணும்னு என் வீட்டுக்கார் சொன்னார். அதனால தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். மிளகாத்தூள் வாசம் போனதுக்கப்புறமா மீன் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு முட்டை பொடி மாஸ்லேயே இந்த மீன் குழம்பு ஊற்றி நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாப்பாடு, முட்டை பொடி மாஸ், மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. மத்தி மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.